வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சுக்கிரன் கிரகம் உச்சமடையக்கூடிய நிலை பற்றியும் தொடர்ச்சியாக இந்த பதிவில் பார்க்கக்கூடிய 2 ராசிகள் மிதுன ராசி அண்ட் கடக ராசி. இந்த சுக்கிரன் கிரகம் உச்சமடையக்கூடியது இந்த ஒரு தொகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் உச்ச வீட்டில் மீனத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் கிரகம் மே மாதம் இறுதி வரை ஒரு 4 மாதங்கள் இந்த ஒரு உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய நிலையும் அதிக கிரகங்களோடு இணையக்கூடிய இந்த நிலையும் ஒரு முக்கியத்துவமான நிலை போல இருப்பதனால் இதை பற்றிய ஒரு பதிவாக தொடர்ச்சியாக நம்ம 2 ராசிகளுக்கு பார்த்து கொண்டே வரலாம். 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 மீன ராசிக்கு மாறக்கூடிய சுக்கிரன் கிரகம் அந்த உச்ச வீடாக இருக்க போகிறார். இது தொடர்ச்சியாக எவ்வளவு நாள் வரை அந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா 31ஆம் தேதி மே மாதம் வரை இந்த சுக்கிரன் இந்த வீட்டிலேயே இருக்க போகிறார். 31ஆம் தேதி மேஷத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ இந்த 4 மாதங்களும் இந்த சுக்கிரனோடு இணையக்கூடிய முதல் கிரகமாக சனி கிரகம் மார்ச் மாத இறுதியில் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. முதலில் இருக்கக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை சுக்கிரன் ராகுவுடன் அங்கு இணைந்திருப்பார். இந்த ஒரு பெயர்ச்சியுடைய முக்கியமான நிலை ராகுவினுடைய இணைவு சுக்கிரனுக்கு இருப்பதனால், அதன் பிறகு சனியுடைய இணைவு இந்த சுக்கிரனுக்கு ஏற்பட போவதனால் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. சனி கிரகம் மாறிய 29ஆம் தேதி மார்ச் மாதம் சனி கிரகம் மாறி சுக்கிரனுடன் ராகுவுடன் இணைந்து மீனத்தில் அதிகமான ஆளுமையை 3 கிரகங்களாக இருக்கக்கூடிய நிலையாக கொடுக்கும். அதன் பிறகு மே மாதம் 14 தேதி வரை அந்த ராகு அங்கேயே இணைந்திருப்பார். சனி ராகு சுக்கிரன் இணைவு. அதன் பிறகு ராகு மட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் கும்பத்திற்கு மாறக்கூடிய நிலையாக இருக்கும். இப்பொழுது மிதுன ராசிக்கு இந்த இணைவு எந்த வீட்டில் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஓரளவிற்கு விரைவாக பார்த்து விடலாம். மிதுன ராசிக்கு 5-12 கூடிய ஒரு கிரகமான சுக்கிரன் கிரகம் 10ஆம் வீடாகிய மீனத்தில் உச்சமாக இருக்க போகிறார். இவர்களுக்கு இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால், இது ஒரு நல்ல ஆதிபத்திய ரீதியிலான ஒரு கிரகம், ஒரு நல்ல தொடர்பை கொடுக்கக்கூடிய கேந்திரத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலை. தொழில் ரீதியிலான நல்ல மாற்றங்கள் வளர்ச்சிகள் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் 5 கூடையவராக இருந்து 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் உடைய தொடர்பு வருவதனால் மிகப்பெரிய நன்மைகள் இவர்களுக்கு தொழில் ரீதியிலாக ஏற்படக்கூடிய நிலையாக இது இருக்கும். மேலும் 12 கூடையவராக அந்த சுக்கிரன் இருந்து 10ஆம் வீட்டில் உச்சமடைவது தொழிலுக்கான வளர்ச்சிக்கான முதலீடுகளை இவங்க செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. தொழிலுக்கான வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் சொல்லலாம். தொழிலை வெளிநாடு வரை விரிவாக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்பு நல்ல லாபத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இவங்களுக்கு தொழில் ரீதியிலாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்குடையவர் தன் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைவதனால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்லலாம். அவர்களுக்கு பணியில் உயர்வு, அவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி போன்ற நல்ல நிலை ஏற்படும். முக்கியமாக உங்களுடைய விரயங்கள் உங்கள் தொழிலுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நீங்க பணம் கொடுத்து உதவக்கூடிய நிலையான ஒரு விரயங்களாகவும் இது மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. தொழில் விஷயங்கள் நினைத்தபடி உயர்வை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க அடையக்கூடிய நிலை. ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய நிலை அற்புதமாக பணி ரீதியில் உயர்வை காட்டக்கூடிய நிலை. ஆனால் வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம், கணவன் மனைவி சில பேர் தற்காலிகமாக ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்கக்கூடிய நிலை போலவும் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரை முக்கியமான சில நிகழ்வுகளுக்குடைய எண்ணங்களை பிளானிங் வடிவில் நீங்க ரெடி பண்ணிக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். முக்கியமாக தொழில் விரயங்களை நீங்க புதிதாக செய்ய வேண்டும்னு விருப்பப்பட்டால் மே மாதம் 18ற்கு பிறகு அதை நீங்க ஒரு செயல்படுத்துவது நல்ல நிலையாக இருக்கும். அதற்கு முன்னர் ராகுவுடன் அந்த தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு இருப்பதனால் நீங்க எதிர்பார்த்ததை விட விரயங்களை சற்று அதிகமாக இழுத்து விடக்கூடிய அபாயம் இருப்பது. இது ஓரளவிற்கு நீங்க எச்சரிக்கையாக இருப்பது. விரயங்களில் சற்று கவனத்தை அதிகமாக காட்டுவது நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுடைய ஹெல்த்தாக இருந்தாலும் சிலருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படலாம். 5 கூடிய சுக்கிரன் தன் வீட்டிற்கு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்ந்து உச்சம் அடைவதனால் இது
பணிக்கு செல்லக்கூடிய வயதில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு இது பாசிட்டிவான பலனை கொடுக்கும். இல்லைனா சிலருக்கு மருத்துவ விரயங்களாக ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். அவர்களோடு சில ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாகவும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு சனி கிரகம் அங்கு இணைந்த பிறகு பாக்யாதிபதியும் 10ல் இணைவது மிகப்பெரிய ராஜயோகத்தை இவங்க அற்புதமான ஒரு காலகட்டமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நிலை மிதுன ராசிக்கு. கடந்த காலங்களில் அஷ்டமத்தில் சனி இருந்தது, 9லும் சனி இருந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பது போல இருந்த நிலையில் சற்று தாமதங்களை எல்லாம் கொடுத்திருந்தால் இப்பொழுது ரொம்ப பெரிய ஒரு உயரத்தை, நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய நிலை மிதுன ராசி நண்பர்களுக்கு. ஆனாலும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, எடுத்த முயற்சிகளில் ஒரு முறை இருமுறை நீங்க பரிசோதித்து அது சரியாக இருக்கிறதா, விரயங்களை பொறுத்தவரை அதிகமாக கண்காணிப்புடன் செயல்படுவது, கணவன் மனைவி இடையே ஏதாவது ஒரு காரணத்தோடு பிரிவினை இருந்தால் அது நல்ல பலன். சிலருக்கு ஈகோ கிளாஷ் போன்ற நிலையும் வர வாய்ப்பு இருக்கிறது. மே மாதம் 14 வரை உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது ரொம்ப அவசியமான பலனாக இங்கே குறிப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு ஆதிபத்திய ரீதியிலாக 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான சுக்கிரன் கிரகம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் உச்சமாக இருக்க போகிறார். அங்கு ஆல்ரெடி ராகு இருப்பதனால் ராகுவுடன் இணைகிறார். அற்புதமான இடமாற்றங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், பிரமாதமான வளர்ச்சியான காலகட்டம்னு சொல்லலாம். நீண்ட நாள் வெளிநாட்டிற்கு பிரயாணம் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணி கொள்ளலாம். பிரமாதமான மாற்றங்கள் நினைத்தது போல அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. சுகஸ்தானாதிபதி உச்சமடைவது 9ஆம் வீட்டில். லாங் டிராவல்ஸ் உங்களுக்கு பிரமாதமான ஒரு கடல் கடந்து செல்லக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சுக்கிரன் உங்களுக்கு 11 என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதியாகவும் இருப்பதனால் தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்லை தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்டுவது கடகராசிக்கு ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயம் நீங்க இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருந்தாலும் சற்று நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பதற்கு உதவும். ஏனென்றால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் தொழில் ரீதியிலான சில பிரச்சனைகளுக்கு ஓவர்லுக் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குழப்பத்தை கொடுத்து உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கலாம். சற்று பணியிலும் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பிரயாணங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்வது, டாக்குமெண்ட்ஸ் ஆக இருந்தாலும் அதை சரிபார்த்து கொள்வது, எல்லா விஷயங்களையும் நீங்க பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த 8ல் இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு ஒரு கவனமான பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி கிரகமும் அஷ்டம சனி முடிந்து 9ஆம் வீட்டில் சனி கிரகமும் இணைவது அற்புதமான பிரமாதமான வளர்ச்சி. உங்களுக்கும் அதிர்ஷ்டம், வாழ்க்கை துணைக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய பொருளாதாரம் உயரும். வருமானத்தில் அற்புதமான ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் முதலில் செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 6, 9 கூடிய நட்சத்திரமாக கடகத்திற்கு வருவதனால் இது சந்தேகமே இல்லாமல் அற்புதமான உத்தியோக வளர்ச்சி, தொழில் லாபம், வெளிநாட்டு பிரயாணங்களை 200% உறுதியாக கடக ராசி நண்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். கோட்சார நிலை பொறுத்தவரை இது ரொம்ப உறுதியாக இந்த இணைவுகள் இரு மடங்கு 2 முறை இது கன்ஃபார்ம்டாக சொல்லக்கூடிய பலன் போல இருப்பது இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உத்திரட்டாதியில் சனி சாரத்தில் இந்த சுக்கிரன் செல்லும் பொழுது ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம், நல்ல பாக்கியஸ்தானத்தில் ஒரு பிரமாதமான வளர்ச்சி, அற்புதமான நன்மை, லாபம், நல்ல ஒரு ஏற்றமான நிலையாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு முன் நீங்க விரும்பிய நிறைய விஷயங்கள், உங்களுடைய பிளான் செய்த நிறைய விஷயங்களை நீங்க ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வெற்றியை நீங்க எட்டி பிடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்வது கூட மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பணம் வருமானம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தந்தைக்கும் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கலாம். தந்தையுடைய நிலை அவர் இருக்கிற இடத்திலிருந்து வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்வது ரொம்ப ஒரு நல்ல பலனை குடும்பத்தில் எல்லோருக்கும் கொடுக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓரளவிற்கு முன்னேற்றமான நிலை. இதே சுக்கிரன் தந்தை ஸ்தானத்திற்கு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுத்தாலும் அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல தந்தைக்கு தைரிய ஸ்தானாதிபதியும் திடீர் பிரயாணங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல கிரகம் அப்படின்னே சொல்லலாம். தந்தையார் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் அற்புதமான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை, தொழில் வருமானம் தந்தைக்கு உயரக்கூடிய நல்ல நிலை, இதனால் ரொம்ப பிரமாதமான நல்ல வளர்ச்சி தந்தைக்கும் இருப்பது கடகராசிக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். இவர்களுக்கும் அதிர்ஷ்டம், தந்தைக்கும் வளர்ச்சி, இதெல்லாம் நல்ல நிலை. ஆனாலும் சுக்கிரன் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு 6ல் மறைந்து உச்சமடைவதனால் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் அவரவர்களுடைய கடந்த கால ஆரோக்கிய ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஏற்றாற் போல சரியாக நீங்க கவனித்துக் கொள்வது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.